ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வழக்கம் போல் ஒரு வித்தியாசமான எபிசோடோட வந்திருக்கேன். இந்த ஹீரோயின் பேர், எபிசோட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான எபிசோட்ஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சுட சுட அந்த வீடியோவை பார்த்துடலாம். இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான எபிசோட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு எனக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பேர் மெகன். திருட்டுத்தனமாக அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சவ அங்கிருந்த பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்து தலகாணி கடியில் ஒளிச்சு வைக்கிறா. அந்த சமயத்தில் தான் ஃபோனுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. அது கண்டிப்பாக இவ ஃபோன் இல்லை. அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறா. அதில் ஒரு மெசேஜ், நான் உன்னை பார்க்குறக்காக ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 3/4 மணி நேரத்தில் நம்ம முடிவு பண்ண அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு அந்த மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட முகம் போகிற போக்க பார்க்கணுமே. அந்த மெசேஜை படித்து காமிக்கிறா. இதுக்கு என்ன ரிப்ளை அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சவ, ஏனோ எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, இப்பவும் பிடிக்கல, இனிமேல் எப்பவும் பிடிக்காது, அதனால் நம்ம மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அனுப்பிச்சிட்டு ஃபோனை நைஸ் போல் அந்த டேபிள் மேலே வச்சிட்றா. அந்த சமயத்தில் பாத்ரூம் கதவு ஓப்பன் ஆகுது. கதவை திறந்துட்டு அவள் தம்பி வெளியே வர்றான். இவ ஒன்றும் தெரியாதவளாட்டா போன மாதிரி அந்த பெட்டில் உட்காந்துக்க. குளிச்சுட்டு வெளியே வந்த தம்பியும் என் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறான். ஹலோ ப்ரோ, நீ வர்றதுக்கு முன்னாடி இது என் ரூமு. எப்போ எங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணாரோ இலவசமாக உன்னையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த வீட்டுக்கு. என் ரூமை விட்டு தர வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறா. இதோ பாரு, இப்போ இது என் ரூம். இந்த ரூமுக்குள்ளே நீ வரதுக்கு கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கணும், புரியுதா அப்படிங்கிறா. நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்களே, பரவாயில்லையா, உங்கள் பாத்ரூம் கதவை தட்டி ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வரட்டுமா இனிமேல் அப்படிங்கிறா. இவ பேச்சிலேயே கொஞ்சம் அராத்து பிடிச்சவன்னு தெரியுது. இவகிட்ட பேசிகிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ண தம்பிக்காரனோ, சரி இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என் ரூம்குள்ளே வந்திருக்க, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்குறான். அதுவா, என்னோட திங்ஸ் கொஞ்சம் இந்த ரூமில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உன் திங்ஸ் இந்த ரூமில் எதுவும் இல்லையே, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்னோட ஷூ என் ரூமில் இல்லை, அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும், அந்த கிளாசெட்டுக்கு பின்னாடி பாரு. இல்லையே, கிளாசெட்டுக்குள்ளே உன்னோட ஷூவை நான் பார்த்ததே இல்லையே, எதுக்கும் ஒரு தடவை நல்லா போய் செக் பண்ணி பார்த்து சொல்லு ப்ரோ, நான் வேணா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அக்கா சொல்லவும், தம்பிக்காரனும் சுற்றி எல்லாத்தையும் தேடி பார்க்குறான். எங்கேயும் இவ சொல்கிற மாதிரி ஷூவை காணோம். உன் ஷூ இங்கே இல்லையே, பரவாயில்ல, இன்னொருக்கா நல்லா தேடிப்பாரு. என்ன வம்பு பண்ணுறதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன், நகரு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, நீ குளிச்சுட்டு வந்ததுலேருந்து அரையங்குறையமாக தான் சுற்றிட்டு இருக்க, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புற மாதிரியே தெரியல, ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல போல இருக்கு அப்படிங்கிறா அக்காக்காரி. இதோ பாரு மெகன், தேவையில்லாமல் என் கூட வம்பிழுத்துட்டு இருக்காத, நான் அவசரமாக கிளம்பணும். அது இருக்கட்டும், என்னோட சின்ன தம்பி எந்த பொண்ணை பார்க்க இப்போ கிளம்புது அப்படிங்கிறா மெகன் நக்கலா. இதோ பாரு, இன்னொரு சின்ன தம்பின்னு சொல்லாத, எனக்கு 19 வயசு முடிஞ்சிருச்சு, இப்போ நான் பெருசாயிட்டேன், தேவையில்லாமல் சும்மா என்னை சின்ன பையன் இனிமேல் சொல்கிறத நிறுத்து அப்படின்னு தம்பிக்காரனும் கோவப்பட, சரி தம்பி, நீ பெரிய பையன் ஆயிட்ட, அதுக்காக நீ யாரை மீட் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு மெகன் கேட்குறா. நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போகிறேன், போதுமா, இப்போ கிளம்பு அப்படின்னு அக்காவை கிளப்பிவிட பார்க்க, என் ஷூவை கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்ப போகிறேன், நீ எந்த பொண்ணை போய் பார்த்தா எனக்கு என்ன அப்படிங்கிறா பொறாம பொங்க. உன்னோட ஷூவை எடுத்து கொடுத்துட்டா கண்டிப்பாக போயிடுவே இல்லை, அதுக்கப்புறம் வம்பு பண்ணிட்டு இருக்க மாட்டே இல்லை அப்படின்னு தம்பியும் ப்ராமிஸ் கேட்க, ப்ராமிஸாக போயிடுவேன் அப்படிங்கிறா. அவனும் தேடி பார்க்குறான். ஷூ அந்த ரூமுக்குள்ளே இருந்தால் தானே, இவ வேணுன்ட்டே அதை ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கா. அப்போ தான் தொடர்ந்து மெசேஜ் வந்துட்டே இருக்குது. ஃபோனை எடுக்க வந்தவனை ஃபோனை எடுக்க விடாமல் மறுச்சு நின்றுட்டு, என் ஷூவை முதல்ல எடுத்து கொடு, நானும் அவசரமாக கிளம்பணும் அப்படிங்கிறா. எனக்கு ஏதோ ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு, அது என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சிருப்பா, ஏதோ முக்கியமான மெசேஜாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், இதெல்லாம் சும்மா ஸ்பேம் தான், இந்த மாதிரி டெய்லி எனக்கு ஒரு 10-15 மெசேஜ் வருது, என் ஷூவை எடுத்து கொடு அப்படிங்கிறா. தள்ளுடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் எடுத்து பார்த்தவன், என்னது, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோவப்படுறான். ஒன்றும் தெரியாத பூனையாட்டா, என்னது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நல்லா நடிக்கிறா மெகன். என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கா, என்ன நடந்துச்சுன்னே புரியலையே, நாங்கள் 2 பேரும் இப்போ தானே மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், திடீர்னு என்னை எதுக்காக அவள் பிளாக் பண்ணணும் அப்படின்னு தம்பிக்காரன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறான். முதல்ல சட்டை போடு, ரொம்ப நேரமாக உன் ஜிம்பாடியவே காமிச்சிட்டு இருக்காத, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறா. தம்பிக்கு செம கோபம். நீ ஏதாவது இந்த ஃபோனை நோண்டுனியா அப்படின்னு அக்காவை பார்த்து கேட்க, நானே பாவம் ஷூவை தேடிட்டு ஒரு ரூமுக்கு வந்திருக்கேன், நான் எதுக்கு உன் ஃபோனை பார்க்க போகிறேன். தம்பிக்காரன் கோவமாக அக்காவை முறைக்கிறா. நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் அவன் என்னை பிளாக் பண்ணியிருக்கா அப்படின்னு கோவப்பட, எங்க அந்த ஃபோனை கொடு, நானும் பார்க்குறேன், அப்படி என்ன மெசேஜ் நான் அனுப்பிச்சு அவனை பிளாக் பண்ணியிருக்கான்னு
கொண்டா அப்படிங்க. அவ தான் பிளாக் பண்ணிட்டாளே, நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்சா நீ இனி எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கோவப்படுறான். இதோ பாரு மெகன், தேவையில்லாம நீ என்னோட வாழ்க்கையில விளையாடுற. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை உஷார் பண்ணி வச்சிருந்தான் தெரியுமா? இன்னைக்கு ஒரே மெசேஜில் எல்லாத்தையும் அத்து விட்டுட்ட அப்படின்னு கோவப்பட்டு பொங்க ஆரம்பிக்கிறான். ஓ, அப்படின்னா அவ ரொம்ப அழகா இருப்பாளா அப்படின்னு மெகன் கேட்க, உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? அந்த ஸ்கூல்லையே அவ தான் டாப்பு. அவ பின்னாடி 10-20 பேர் சுத்தினானுங்க. நான் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு உஷார் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தம்பிக்காரன் புலம்பவும், என்னை விட அழகா இருப்பாளா என்ன அப்படிங்கிறா மெகன் பொறாமையோட. ஆமா, உன்னை விட அழகுதான், இப்ப அதுக்கு என்ன, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு கேட்கறத பாரு அப்படிங்கிறா. அப்போ நான் அழகில்லைன்னு சொல்ல வரையா? என்ன உனக்கு பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னு மெகன் கோவப்பட, இப்போ உன்னை பற்றி நான் எதாவது பேசினேன்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் இடையில பூந்து நீயே ஒரு கேள்வி கேட்டு நீயே அதுக்கு பதிலும் சொல்லிட்டு நான் சொன்னதா என்ன ப்ளேம் பண்ணுற? நான் அழகா இல்லைன்னு நீ நினைக்கிற, அதனால தான் என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு வேணுன்ட்டே ட்ராமா போடுறா. அந்த சமயத்தில் தான் தம்பிக்கார அவன் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா பர்ஸுக்குள்ளே வச்சுருந்த அவன் பணத்தை காணோம். என்னது, என் பர்ஸுக்குள்ளே இருந்த பணமெல்லாம் எங்கே? இதெல்லாம் உன் வேலையா மெகன்? இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா, இல்லை நான் அம்மாவை கூப்பிடணுமா, இல்லை நான் போலீஸை கூப்பிடணுமா? நான் போலீஸை கூப்பிட்றதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இரு ரொம்ப குதிக்காத அப்படின்னு அந்த தலகாணியை தூக்கி காமிக்கிறா. அதுக்கடியில் இவ ஒளிச்சு வச்ச அந்த பணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனில் ஒளிச்சு வச்சிருப்பாள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபோனை ஒரு கையிலையும் பணத்தை ஒரு கையிலையும் வச்சுட்டு கேட்குறான். ஐ எம் சாரி ப்ரோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா மெகன். என்ன பாசாங்குத்தனம் பாருங்க, இப்போ எதுக்கு இப்படி பசப்புற, இதெல்லாம் ஏன் பண்ணுன அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு இவ்வளவு சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல நீ பண்ணினதுக்கெல்லாம் காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லவும், சாரி ப்ரோ, தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. போதுமா தாயே, ஒரே மெசேஜில் வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண என் கேர்ள் ஃப்ரெண்டவே அத்து விட்டுட்ட, இனி ஃபோன் பண்ணி வேற என்னத்தை கெடுக்கிறதுக்கு இருக்கு? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இனி நீ ஃபோன் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன அப்படிங்கிறா. இல்லை ப்ரோ, ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் வேணா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னோட தப்பு தான், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு வேணா சொல்லட்டுமா அப்படின்னு ரொம்ப முகத்தை அப்பாவியாக வச்சுட்டு கேட்குறா. அடி பாவி, எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு என்ன ஆக்ட் போடுறா பாருங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிக்கிறேன், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவன் கத்தவும், அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வேணுன்ட்டே முகத்தை மூடிட்டு, என்னை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் அழகா இல்லைன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறா. இங்கே பாரு, முதல்ல இந்த ஈனி இழிக்கிறத நிறுத்து, இந்த மாதிரி ஆக்ட் விட்டு அழுகிறதையும் நிறுத்து. எனக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது, நீ இந்த வீட்டுக்கு வந்து 3 மாதம் கூட ஆகலை, நான் இது வரைக்கும் உன்னை நிமிந்தம் கூட பார்த்ததில்ல அப்படின்னு தம்பிக்காரன் சொல்லவும், அதான் பிரச்சனை, நீ என்னை நிமிந்தம் கூட பார்க்க மாட்டேங்கிற, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மெகன் சொல்லவும், நீ என்னோட ஸ்டெப் சிஸ்டர் அவ்வளோதானே, இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறா. நான் உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் தான், இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே, நான் ஒரு பொண்ணு நீ ஒரு பையன், அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாரு அப்படிங்கிறா மெகன் டபுள் மீனிங்கில். ஆனால் தம்பிக்காரனுக்கு அது புரியல, எந்த ஆங்கிள் இருந்து அப்படின்னு அவன் கேள்வி கேட்க, அதுவா, இப்போ நான் அழகா இருக்கனா இல்லையா சொல்லு அப்படிங்கிறா. நீ அழகா தான் இருக்க, உன் கேர்ள் ஃப்ரெண்டை விட அழகா இருக்கனா அப்படின்னு கேட்குறா. இருக்க அப்படின்னு தம்பி சொல்கிறான். ஆனால் பாரு, நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் தான் உன் பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு அக்காக்காரி சொல்லவும், இப்போ தம்பிக்கு புரிஞ்சு போச்சு, நான் உன்னை கண்டுக்கணும்னா அப்படின்னு கேட்குறான். கண்டுக்கணும்னா இப்போ உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கும் சரியான பாய் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு செலவு பண்ண முடியாமையே வரவனெல்லாம் ஓடி போயிடுறானுங்க, நீயும் பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்க, நான் ஒரு பொண்ணு நீ ஒரு பையன், அந்த ஆங்கிள் இருந்து நம்ம யோசிச்சா என்ன அப்படின்னு அவனை முழுங்குற மாதிரி ஒரு காம பார்வை பார்க்குறா. உன்னோட ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன், அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சா கண்டிப்பாக ஸ்வீட்டாக தான் இருக்குது, எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே நீ அழகாக தான் இருக்க, அம்சமாக தான் இருக்க, நாம் இப்போ 2 பேரும் ஒரு ஆணும் பெண்ணுமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குங்கிற இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். ஆமான்னு மெகனும் தலையாட்டுறா. அப்புறம் என்ன, அக்காவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க தம்பிக்காரனும் விதவிதமாக பல ஆங்கிள் இருந்து அவ கூட பாடம் படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா செம தரமாக இருக்கும். தம்பிக்காரனை விட அக்காக்காரி தான் செம்மையாக பாடம் எடுப்பா. 2 பேரும் பாடம் படித்து முடிச்சுட்டு அங்கேயே டயர்டாக தூங்கிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.